அப்பாடா! கரெக்ட்டான டைம்ல கூலு எல்லாமே ரெடி பண்ணி வெளிய எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. என்ன வெளிய யாரையும் காணோம்? லக்கி நீ போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஏங்க நீங்க எதுக்கு சும்மா நிக்கிறீங்க? நீங்களும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுங்க. இதோ இருங்கம்மா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. கவலைப்படாத ஸ்வேதா. சண்டேனால வீட்ல எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க போல. அதான் யாரும் வெளிய வரல. இரு நான் போய் தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா கூட்டு வரேன். என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து வெளிய யாரையும் காணோம்? என்ன மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. டேய் மேல என்னடா பண்றீங்க? சிட்ரிக் சுஜித் இங்க பாருங்கடா. யார்ரா அது? ஏய் லக்கிடா. சிட்ரிக் சுஜித் 2 பேரும் உங்க அப்பா அம்மாவ கூட்டிட்டு வாங்கடா. எங்க வீட்ல கூழ் ஊத்துறாங்க. ஆமா மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா லக்கி, கீழ நின்னு பேசி பேசி போர் அடிச்சுதா, அதான் மாடிக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். என்னது கூழ் ஊத்துறாங்களா? லக்கி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணு, எங்க வீட்ல போய் இருக்கிறதுலே பெரிய குண்டானா பார்த்து தூக்கிட்டு வரேன். எனக்கு நெறைய போட்டு குடுங்க. எங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இரு லக்கி, நானும் போய் என் அப்பா அம்மாவ கூட்டு வரேன். ஆஹா கூழெல்லாம் குடிச்சு எவ்வளோ நாளாவது. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டிதான். லக்கி அம்மா எனக்கு இதுல கொஞ்சம் போடுங்க. வாங்க வாங்க சுஜித் பாட்டி, ஏன் இவ்ளோ லேட்டு? நான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், ஆளுங்களே வரல. குடுங்க அந்த குண்டான ஃபுல்லா ரொப்பி தரேன். ரொம்ப எல்லாம் போடாத கண்ணு, நானும் சுஜித்தோட அம்மாவும் மட்டும் தான் குடிப்போம். அதுக்கேத்த மாதிரி போட்டு கொடு. அட பரவாயில்லம்மா நீங்க எடுத்துட்டு போங்க, நான் நிறைய தான் பண்ணிருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, சுஜித்து கிட்ட கொடுத்து விடுறேன். இருங்க கீரை ஒரு பக்கம் வச்சிடுறேன், அது கூடயே உருண்டியும் ஒரு சைடுல வச்சிடுறேன். வேற பாத்திரம் எதுவும் எடுத்துட்டு வரலையா பாட்டி? பரவாயில்ல கண்ணு, இருக்கிற பாத்திரத்திலே வச்சு கொடு. டேய் சுஜித்து, அங்க பாத்தியாடா? உன் வாயா நமக்கு முன்னாடி போய் குண்டான வச்சு வாங்கிட்டு இருக்காங்கடா. பாட்டி இதோ வரேன் இரு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூழு குடிச்சா நல்லா இருக்கும். டேய் சுஜித்து நீயும் போய் வாங்கிக்கோடா, லக்கியோட அம்மா கூழ் ஊத்துறாங்க பாரு. வெயிலுக்கு நல்லா இருக்கும், போ போ. தோ தோ பாட்டி, அங்கதான் போறேன். வாங்க வாங்க பசங்களா வாங்க. சுஜித்து இப்பதான் உங்க ஆயா வாங்கிட்டு போனாங்க. எங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க? தோ தோ வருவாங்க. டிவில ஏதோ இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு நிறைய கொடுங்க, எனக்கு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். அட பரவாயில்லையே, இந்த பையன் கூச்சப்படாம வாங்கி குடிக்கிறான். இந்த மாதிரி தான் இருக்கணும். லக்கி உள்ள இருக்க அந்த 2 கிண்ணத்தை எடுத்துட்டு வாமா. இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்லடா சிட்ரிக்கு, நல்லா குடி. லக்கி 2 பேருக்கும் கீழே சிந்தாம நல்லா போட்டு கொடுமா. இந்தடா சிட்ரிக் நீ புடி. சுஜித் உன்னோடத காட்டு. நல்லா குடுறா சுஜித்தே. கூச்சப்படாம வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க. உள்ள நிறையவே கூழ் வச்சிருக்காங்க எங்க அம்மா. சுஜித் சிட்ரிக் நீங்க 2 பேரும் வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. ரொம்ப நேரமா யாருமே வரல. நான் கூட நீங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். செல்வம், நீ ஆட்டோ ஓட்டுனது போதும். சரி வா, எங்க வீட்ல நீ கூழ் ஊத்துனாங்க, போய் கூழ் குடிக்கலாம். ஐயோ அண்ணன், கஸ்டமர் வேற வெயிட் பண்றாங்கண்ணே. அட வாப்பா, ஒரு நிமிஷம் ஆகுமா? காலைல இருந்து அடிக்கிற வெயில கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கு. கூழு குடி, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வா போலாம். சரி சரி அண்ணன், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, வராம இருப்பா வரேன். ஸ்வேதா இங்க பாரு, யார் வந்திருக்காருன்னு. நம்ம செல்வம் வந்திருக்காரு. இருக்கிறதுலே நல்ல பெரிய கிளாஸா பார்த்து நிறைய கூழா ஊத்தி கொடு. குடுத்துடலாம் குடுத்துடலாம். வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தங்கச்சி. அண்ணன் சவாரி எப்போ பார்த்தேன், நடுவுல இந்த மாதிரி கூழ் ஊத்துறாங்கன்னாரு. சரி அதான் அப்படியே வந்தேன். ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? லக்கி, நீயா இது? இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட. சின்ன குழந்தையில உன்னை பார்த்தது. விட்டா இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. பாருங்கண்ணே, உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய சொம்பா எடுத்திருக்கேன். நல்லா கூழு குடிச்சிட்டு போகணும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூழு குடிச்சா ரொம்பவே நல்லது. வாங்க அப்படியே சாப்பிட்டு போவீங்க. மதியம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ஒரு நாள் வரோம்மா. இப்ப சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. நான் குடிச்சிட்டு கிளம்புறேம்மா. தேங்க்ஸ்மா. சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. அக்காவெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கும் போது அவங்களையும் கூட்டிட்டு வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு. அம்மா அம்மா அங்க பாருமா யார் வராங்கன்ட்டு. ஆன்ட்டி இங்க பாருங்க, நான் கூழ் குடிக்க யாரோ கூட்டு வந்திருக்கேன்ட்டு. ஆன்ட்டி என்ன இன்னைக்கு ஏதோ கூழ் ஊத்துறீங்களாமே? சுஜித்தும் சிட்டிக்கும் சொன்னாங்க. வாமா வாமா, கூழு குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆன்ட்டி இது எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஊத்துன மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்ப பார்த்தது, அதோட இப்பதான் பாக்குறேன். சரி கொடுங்க ஆன்ட்டி, கொஞ்சோண்டு குடிச்சு பாக்குறேன். ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வராதுல? ஏன்னா நான் மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எதனா ஆயிடுமோன்னு பயம், அதனாலதான் கேக்குறேன். என்னடா செட்டிருக்கே, தெரியாதனமா அந்த அக்காவை கூட்டு வந்துட்டோம் போல. ஓவரா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதுல கெவுரு இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, குடிச்சு பாருங்க. ஆண்டி ஆண்டி கொஞ்சமா போடுங்க, நிறைய எல்லாம் போட்டுறாதீங்க, கலோரி அதிகமாயிட்ட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ தாராளமா குடிக்கலாம் இத. ஆண்டி வாட் இஸ் திஸ் ஆண்டி? இதுவா? இது வந்து பொங்க சோறுமா. கூழு காசும் போது இதுவும் ஒரு 2 உருண்டை போட்டு சாப்பிடுவாங்க. பக்கத்துல இருக்கிறது கீரை, அதுவும் கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். சாப்பிடு, உனக்கு 2த்தையும் ஒண்ணா வச்சு தரேன். ஓகே நான் டேஸ்ட் பண்றேன். வா ஆண்டி, இது கொஞ்சம் நல்லா திக்னஸா சூப்பரா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கூட கர்ட்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆண்டி, இது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் ஊத்துங்க ஆண்டி. என்ன நீங்களும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேணா நீங்களும் ஒரு கிளாஸ் கூழ் வாங்கி குடிங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஆண்டி ஆண்டி என்ன மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. வாட் இஸ் தட்? கூழ் அது குடுங்க எனக்கு, நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். வாமா தாரா, எப்படியோ காலி ஆகிறதுக்குள்ள வந்துட்டேன். ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்பி வீட்டில் இன்னைக்கு கூழ் ஊற்றியாச்சு. இதுதான் கடைசி வாரம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு கூழ் ஊற்றுறீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.